ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ மறுபடியும் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சாரதா அம்மா வந்து வரல இல்லையா. சாரதா அம்மா வந்து காவேரிக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, காவேரி இந்த மாதிரி அந்த பொண்ணை வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சாரதா அம்மாட்ட கங்கா எல்லாத்தையுமே சொல்லவுமே இப்போ வந்து சாரதம்மா நான் உடனே போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு போகிறாங்க. அவங்க ஏன் அது ஒரு காரணத்தோடு தான் விட்டு போகிறாங்க. அவங்கள வந்து விட்டுட்டு குமரனும் பாட்டியும் போகிறாங்க. குமரனும் பாட்டியும் போகும்போது அங்கே ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. அங்கே என்ன நடக்குது, அவங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ பாட்டி வந்து தாத்தாட்ட வந்து பேசுகிறாங்க இல்லையா. பேசும்போது விடுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே கட் பண்ணால் நிவின் வீட்டில் வந்து குமரன் இருக்கார். கண்டிப்பாக நிவினுக்கு இந்த விஷயத்தில் நிவின் தான் இதில் 180% காவேரிக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியும். அதனால தான் வந்து நிவின் கட் பண்ணால் நிவின்கிட்ட வந்துட்டார். நிவின்கிட்ட வந்தோடனே நிவின்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாரு. அப்போ நம்ம யமுனா குட்டி என்ன சொல்கிறாங்க, இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத வேலை தான் பார்த்து வச்சுட்டாங்க, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஆள் நிவினால் மட்டும்தான் முடியும். அவர் தான் வந்து கண்டிப்பாக வந்து இறங்கி வேலை பார்ப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்மளோட காவேரி வந்து நீங்கள் வராதீங்க, என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் நிவின் வந்து விஜய் வந்து அப்படி சொல்ல மாட்டார். நீயே என் விஷயத்தில் தலையிடுற, என்னோடய ஒய்ஃபு நானும் பிரியிறமா வாழ்கிறோமா, அதில் வந்து நீ ஏன் தலையிடுற அப்படின்னு கேட்க மாட்டார். சைலண்ட் ஆயிடுவார் விஜய் வந்து. அது வந்து நிவின் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பார். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து இந்த காவேரி பொண்ணு வந்து அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து யாருக்கிட்டையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க, சைலண்ட் ஆயிடுவாங்க. சைலண்ட் ஆகிட்டு வெளியில் கிளம்புறது தான் அவங்களோட மோட்டிவாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு.